இன்னைக்கு vlogsல நம்ம லலிதா ஜுவல்லர்ஸ்ல இருக்கக்கூடிய 100 கிராம் 250 கிராம் 500 கிராம் 1 கிலோ பார் எல்லாமே சில்வர் பியூர் 999 போட்ட பார் கலெக்ஷன் தாங்க காட்டிட்டு இருக்கேன். அதோட நான் வந்து ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்ல லாஸ்ட் வீக் ஒரு காயின் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். கல்யாண் ஜுவல்லர்ஸ் அவங்களது 999 போட்ட 5 கிராம் காயின் எனக்கு 1000 ரூபீஸ்க்கு கிடைக்குது அன்னிட்டு நான் லாஸ்ட் ப்ரீவியஸ் ஷார்ட்டில் விட்டிருந்தேன். அக்கா எனக்கு கிடைக்கல, எங்களுக்கு அது காட்டவே மாட்டேங்குதுன்னு சொன்னீங்க. பாருங்கள், இன்றைக்கி நான் புக் பண்ணியிருந்தேன். 10 நிமிஷத்தில் அவ்வளோ கிளியராக பேக் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக அதோட 10 நிமிஷத்தில் எடுத்துன்னு வந்து நம்ம வீட்டில் கொடுத்துட்டாங்கங்க. இன்றைக்கி வந்து 4 காயின் புக் பண்ணியிருந்தேன். ஒரு காயின் வந்து 5 கிராம் காயின் தாங்க, 1000 ரூபாய் தாங்க. அவங்க ஆல்ரெடி விலை ஏறினாலும் இறங்கினாலும் அதே 1000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. 999 போட்டது கல்யாண் ஜுவல்லர்ஸ் அவங்கள சிம்பிளோட பியூர் குவாலிட்டியோட அவங்க பேக் சைடு சர்டிஃபிகேட்டோடு தான் இருக்குங்க. 4 புக் பண்ண 4 வந்துடுச்சுங்க. எதுக்கு உங்களுக்கு காட்டலைன்னுட்டு எனக்கு தெரியல. ஒருவேளை ஸ்விக்கி ஆப் வந்து இன்ஸ்டாமார்ட் வந்து உங்களுக்கு பக்கத்தில் அவைலபிள் இல்லைன்னா காட்டாமல் இருக்குதோ என்னன்னே தெரியல. சரி, நீங்கள் சொல்கிறதுனால தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். எனக்கு 4 காயின்ஸ் இன்றைக்கி எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துக்க சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு 5000 கொடுத்தாருங்க. நான் அதில் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கல. அப்போது எப்போ இறக்கிறதே நம்ம கட்டுறது இல்லை, அப்படியே வேஸ்ட்டாக இருக்குது. சரி, அட்லீஸ்ட் நம்ம வந்து அவர் கொடுத்த இதில் ஒரு கொஞ்சமாவது எடுத்து ஒரு சில்வர் மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம் அன்னிட்டு 4 காயின்ஸு ஆர்டர் பண்ணாங்க ஸ்விக்கி இன்ஸ்டா ஆப்பில். கரெக்டாக 12 நிமிஷம் தான் எடுத்துன்னு வந்து நம்ம வீட்டில் கொடுத்துட்டாங்க. சரி, உங்களுக்கு காட்டலாமன்னு தான் இந்த விலாகே பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், அவங்களோட சிம்பிள் கல்யாண் ஜுவல்லர்ஸோட சிம்பிள் இருக்குது. இந்த சைடு வந்து லக்ஷ்மி கணபதி சிம்பிள் அந்த ஸ்டாச்சு இருக்குது, அம்மனோட சிம்பிள் ஸ்டாச்சு இருக்குது. கிளியராக பேக்கிங் இருக்குங்க. யார் பிடிச்சி ஏதாவது மாற்றிடுவாங்கன்னு கூட நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அது இல்லாமல் 10 கிராம் காயின் கூட அவைலபிள் இருக்குங்க ஸ்விக்கி இன்ஸ்டா ஆப்பில். சில்வர் காயின் சர்ச் பண்ணால் 10 கிராமும் எனக்கு காட்டுது. சரி, 5 கிராம் காட்டலன்னா 10 கிராம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சில்வர் சேர்த்து வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா கோல்டு எவ்வளோ ரேட் ஏறுதோ சில்வரும் அவ்வளோ ஏறுதுங்க. இப்போ 10 ரூபாய் கம்மி ஆயிடுச்சு நினைக்காதீங்க, திருப்பி ஏறதா போகுது சில்வரு. அதனால் இது மாதிரி 5 கிராம்ஸ் இருந்தா நான் வாங்கினது 4, ஆனால் அங்கே 5 காட்டுறேன். அது $1 வந்து லாஸ்ட் வீக் ஆர்டர் பண்ணது. சேம் அதே கல்யாண் ஜுவல்லர்ஸில் 25 கிராம்ஸு இப்போ என்கிட்ட இருக்குது. 5 கிராம் காயின்ஸு 5 காயின்ஸ் இருக்குது 25 கிராம்ஸ் கிட்ட. ஃபுல்லு கல்யாண் ஜுவல்லர்ஸ் அவங்களது தான். சரி அன்னிட்டு உங்களுக்கு காட்டலாம். ஒரு கமிட்மெண்ட் எல்லாருக்கும் தான் இருக்கும். ஒரு 1000 ரூபாய் என்ன ஆக போகுது, ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கூட இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 5 ரூபீஸ் 5 கிராம் காயின் கூட வாங்கி வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்சவருக்கு சில்வரும் சேவிங் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், உங்களுக்கு வேணுமென்னா வாங்கிக்கோங்க, சரிங்களா? எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு சாரீக்கு அவ்வளோ 5000 வச்சு வாங்குறது பதில் நான் 1800 ஒரு ட்ரெஸ் வாங்கினேன் போதும். மிச்சம் இருக்கிறது நான் காயின்ஸ் மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டேன். அந்த 5 காயினும் இது மாதிரி கவரில் ஜிப்லாக் கவர் வரும் இல்லைங்க, அந்த கவரில் போட்டு உள்ளே எடுத்து வச்சுட்டேன். அது ஏன் காட்டுறேன்னா, இது மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு அந்த சில்வர் கலர் போகாமல் கருப்பாக ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரி நீங்களும் வாங்கினீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. சரி, நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாமா? இங்கிருந்து லலிதா ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய பாருங்க, சில்வர் பாரு 100 கிராம் வச்சு க்ளீனாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 999 போட்ட ஃபைன் சில்வர், அவங்களோட LJM சிம்பிள் அப்படின்னா லலிதா ஜுவல்லரி மார்ட்டன் சிம்பிளோட அவங்க விற்கிறாங்கங்க. 100 கிராம் பார் இருக்குது. அதோட உங்களுக்கு பார் வேண்டாம் காயின் வேணும்னா இது மாதிரி 100 கிராம்ஸ்லவும் காயினும் இருக்குது. லக்ஷ்மி அம்மா உட்காந்த மாதிரி அந்த சைடு இந்த சைடு எலிஃபேண்ட் இருக்கிற மாதிரி கனமான காயினுங்க. எவ்வளோ கனமாக இருக்குது பாருங்கள், சைடு காட்டுற சாலிட்டாக இருக்குது. பேக் சைடு ஓம் சிம்பிள் போட்டு 999 கீழே வருது. அவங்களோட கம்பெனி சிம்பிள் வந்து LJM அன்னிட்டு சிம்பிள் அவங்களோடதே கொடுக்குறாங்கங்க. இங்கே வந்து ஒரு கிராமுக்கு மேக்கிங் சார்ஜ் 2 ரூபீஸ் போடுறாங்கல்ல பர் கிராமுக்கு. அது இதுக்கு முன்னாலெல்லாம் வெறும் ஜிஆர்டியில் மட்டும்தான் சேல் இருந்துச்சு, புரியுதுங்களா? சில்வர் கொடுத்துட்டு நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி இல்லை, பணமாக கூட ஜிஆர்டியில் கொடுத்துன்னு இருந்தாங்கன்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஜிஆர்டியில் எப்படி கொடுக்குறாங்களோ லலிதாலும் இதுக்கு முன்னால் இல்லை, ஆனாலும் இப்போ
பணமாக கூட கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்காங்கங்க. நான் பர்டிகுலராக கேட்டேன், ஒரு சிஸ்டர் கேட்டதுனால, அக்கா ஜிஆர்டியில் தான் பணம் கொடுக்குறாங்க, சில்வர் காயின் எடுத்துன்னு போய் நம்ம கொடுத்துட்டா 6% லெஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பணம் வேணும்னா கொடுப்பாங்க, லலிதாவில் கொடுக்க மாட்டேங்கிறாங்கக்கான்னுட்டு என்ன கமெண்ட் செக்ஷனில் கேட்டாங்க. ஸோ நான் இந்த கொஷின் அவங்கக்கிட்ட போய் கேட்டால் ஆமாங்க ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ அப்படி கிடையாது. இப்போது லலிதா ஜுவல்லர்ஸில் கூட இப்போ நீங்கள் ஒரு அவங்கள பிராண்டாகவே இருக்கணும், 1 கிலோ பாரு இல்லை 500 கிராம் பாரு, அது மாதிரி லலிதா ஜுவல்லர்ஸ் பார் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துன்னு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களும் அதில் இருந்து 1 கிராமுக்கு 10 ரூபா லெஸ் பண்ணுவாங்களாம். புரியுதுங்களா? இப்போது நீங்கள் 100 கிராம்ஸ் கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் லெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மணியாகவே கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் ஒரு வாட்டி கிளியராக போயிட்டு லலிதா ஜுவல்லர்ஸ் செக் பண்ணுங்கள், மணி கொடுக்குறாங்க இப்போ சில்வருக்குமே. இது வந்து 500 கிராம் காயினுங்க. அப்படின்னா 1/2 கிலோ. அப்பா, சில்வர் பார் அப்படியே என்னோடய ஃபேஸ் அதில் தெரியுது பாருங்கள். 2 கை இப்படி விரித்த மாதிரி 500 கிராம்ஸ் காயின் அன்னுட்டு பார் அன்னுட்டு போட்டிருக்காங்க. 999 பியூர் ஃபைன் சில்வர்ன்னு தான் போட்டிருக்காங்க. சாலிட் 1/2 கிலோ பாருங்க. அது இல்லாமல் இது பாருங்கள் ஹீரோ 1 கிலோ பாருங்க. ஐயோ, என்னால் தூக்கவே முடியலங்க, அவ்வளோ வெயிட் இருக்குது. சாலிட்டாக இருந்துச்சுங்க. 1 கிலோ பாருங்க. இதுக்குமே 1 கிராமுக்கு மேக்கிங் சார்ஜ் 2 ரூபீஸ் தான் வாங்குகிறாங்க. அதான் நம்ம சேல் பண்ணணும்னிங்கன்னா 10 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. 1 கிராமுக்கு 10 ரூபாய் தள்ளிட்டு தான் சில்வர் ரேட்லேருந்து எடுத்துக்கிறாங்களா. எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வந்து லலிதா ஜுவல்லர்ஸ் விசிட் பண்ணப்போ சில்வருக்கு நம்ம ரீசேல் வேல்யூ இருக்கான்னு கேளுங்க. ரீசேல் வேல்யூ இப்போ இருக்குது, ஃபஸ்ட்டெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. ஆனாலும் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக்லேருந்து இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லலாம். அதோட அங்கே என்னென்ன பார் அவைலபிள் இருக்குது, காயின்ஸ் அவைலபிள் இருக்குன்னுட்டு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். 1 கிலோ, அப்புறம் 1/2 கிலோ, 1/4 கிலோ, 100 கிராம்ஸ், 50 கிராம்ஸ், 20 கிராம்ஸ் எல்லா காயினும் அவைலபிள் இருக்குது. இல்லை பார் இதிலவும் அவைலபிள் இருக்குது. 1 கிலோ, 1/2 கிலோ, 250 கிராம்ஸ்ன்றது மட்டும் பாரில் வருதுங்க. 100 கிராம்ஸ்லேருந்து உங்களுக்கு இது மாதிரி காயின் லக்ஷ்மி அம்மன் வச்சது, பிள்ளையார் மட்டும் வச்சது, இல்லை அஷ்டலக்ஷ்மி வச்சது, அது மாதிரி காயின்ஸ்லாவும் வருது. சரிங்களா? 1 கிலோ வாங்கினோன்னா நீங்கள் பார் தான் வாங்கணும். இது வந்து 1/2 கிலோ பாருங்க. இது வந்து 250 கிராம்ஸ் பார், இது 100 கிராம் பார்ஸ். சரிங்களா? இது எல்லாமே அவைலபிள் இருக்குது. சில்வர் எங்கே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ எல்லா கடலும் சில்வர் கிடைக்கிது, ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இது 822 பாரு ஒன்று இருந்துச்சுங்க. இது என்னங்க வித்தியாசமாக இருக்குது, சில்வர் மாதிரி தான் இருக்குன்னா, இது ரா சில்வர்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து மேக்கிங் சார்ஜ் இல்லை, நோ மேக்கிங் சார்ஜ். இது எப்படி சில்வர் அப்படியே நம்ம அந்த பூமியில் நின்று எடுக்கிறாங்களோ அது அப்படியே கட்டி இதில் அவங்க சீல் மட்டும் போட்டு இது மாதிரி விற்கிறாங்களா. இதுக்கு வந்து நான் எதுவுமே ஃபைன் எதுவும் போடல, அதுக்கு ஃபாலிஷோ அவங்க கம்பெனி நேம் எதுவும் இல்லாதனால, எதுவுமே போடாதனால வெறும் நோ மேக்கிங் சார்ஜ் போட்டு விற்கிறாங்க. உங்களுக்கு வேணுமன்னா வாங்கிக்கோங்க, வெறும் ஜிஎஸ்டி பே பண்ணிவிட்டு. ஓகேங்களா? பை டெக்.